வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் நம்ம வழக்கமாக பதிவு செய்கிறது. ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்து அதான் நான் என்னடா அது சரி நம்ம எதுவும் பேசலைன்னு நினச்சேன். இப்போ அந்த குரு பயிற்சி நம்ம பேசி பண்ணிட்டோன்னாக்கா ஏன்னா சிம்பிளாக பேசணும், ஏன்னா ரொம்ப வந்து வளவலா குலகுலம் டீப்பாக பார்த்ததில்ல. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை சுற்றி நிறைய நமக்கு இருக்கிற நிலாக்கள் மாதிரி அதுக்கு ஒரு 16 நிலாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதிகமாச்சு, எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நிலாக்கள் குருவை சுற்றி வருது அப்படின்னா அப்போ அவருடைய அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். அப்போது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னா அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே பிரதிபலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை அதை சந்திக்கின்ற போது, அதாவது மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குது. இப்போ மிக நெருக்கமான இடம் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, சூரியனை நம்ம சுற்றி வருவதாக நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மையப்படுத்திக்கிட்டு சூரியன் சுற்றி வருவது தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் உண்மையில் வந்து சூரியனை சுற்றி வருது நம்ம அப்படிங்கிறனால, இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பூமி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு துலாமில் இருக்கும், கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரிஷபத்துனா உங்களுக்கு அது விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இப்படியே அங்கே நாங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு பூமி எங்கிட்ட ரொட்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 மாதங்கள் மட்டுமே பூமி குருவை ஒரு சரியான கோணத்தில் சந்திக்குன்னு சொல்லலாம், பார்வைப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில். அப்போது இது வந்து திரிகோண பார்வையாக பார்க்கப்படுது. வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்குது, பூமி இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியிலேருந்து திரிகோண பார்வையாக இந்த கடகம் இருக்குது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் நுழையும் போதே பூமியினுடைய நேரடி பார்வைக்கு வர்றாரு, அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆமாம், முக்கோண வடிவம். அந்த வகையில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை நேரடியாக இவருக்கு பூமிக்கு கிடைக்குது. இது ஒன்று. இதற்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வைகாசிக்கு அப்புறம் எங்கே வந்து பூமியினுடைய நேரடி கோணம் பார்வை இருக்குன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னியில் இருக்கும், பூமி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடகத்தை வந்து திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. இதற்கு அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி குருவனுடைய இடத்துக்கே பாசிங் ஆகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு தனுசில் இருக்கும், பூமி மிதனத்தில் இருக்கும். அப்போ குருவனுடைய கடகராசிக்கு நெருக்கத்துக்கு அவர் வந்துடுறார். அதற்கு பிறகு தை மாதம் முழுக்க குருவுடன் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரியாக பூமி இருக்கும். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும், பூமி சிம்மத்தில் இருக்கும். அப்போது இந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது எங்கன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் இப்போ நேரடி பார்வையில் இருக்கிறதுனால. அப்போ எதாவது பாருங்கள், வைகாசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி ஆகிய இந்த 5 மாதங்கள் தான் இந்த குரு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக குரு பயிற்சியால் அவர் நன்மையோ தீமையோ எது வேணாலும். அப்போ இந்த 5 மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. இதுவும் கூட உங்களுக்கு பொது தான், இந்த பலன் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பொது தான். அப்போது குரு உங்களுக்கு நன்மையான கிரகமாக இருந்தால், உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் அவர் சுபமான பலன்களை இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார். அவரே உங்களுடைய லக்னத்துக்கு தீமையான கிரகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் உங்களுக்கு தீமைகளை செய்வார். அடிப்படையான ஃபார்முலா இதுதான். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியாக பலன்களை கொடுப்பார், நம்ம ராசிக்கு சொல்கிறதில்ல லக்னத்தை தான் சொல்கிறோம். அப்போது எந்தெந்த லக்னங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த லக்னங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அந்த பொதுவான பலன்கள்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல சார்,
அந்த பொதுவான பலன்கள்ன்றது பொதுவான பலனே இதுதான், இவ்வளோ தான். அப்போ எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 365 நாளும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி கிடையாது. அது என்ன ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதே கோணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதே கோணங்கள்லாம் எவ்ரிடே 2 hours சந்திப்பீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 மணி நேரம் எதுங்கிறது உங்களுடைய லக்ன பாசிங்க வச்சு இருக்குது. ஜாதகத்தை பார்த்து உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் டீப்பாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் இன்னும் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான யாருக்கு வந்து நன்மை அளிக்கும் யாருக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிற லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுனால அது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷத்துலேருந்து துலாம் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமையுன்னு பார்க்கலாம். மிதுனத்திலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார், 2026. செவ்வாயினுடைய ஆட்சி வீடு விருச்சிகம். மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் இவர் தான் அதிபதி. மேஷத்துக்கும் சிறப்பாக இருக்குது, விருச்சிகத்துக்கும் அதை விட சிறப்புன்னு சொல்லலாம். மேஷத்தை விட சிறப்பாக விருச்சிகத்து இருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். 2ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி அப்படி இருந்தவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு உச்ச நிலைக்கு வர்றார். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி தரக்கூடிய விதமாக இந்த குரு பயிற்சி அமையும். குறிப்பாக சொல்லணுன்னா, இராணுவத்தில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மதிப்பு இந்த வருஷம் கூடும், உயரும். கிடைக்கக்கூடிய பாராட்டுகள், கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். ஏன்னா இது வரைக்கும் இந்த 2 துறையிலையும் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. வேலைன்னா வேலை அப்படி ஒரு இதாக இருப்பாங்க. ரொம்ப சட்டங்களை கடைப்பிடிக்கிறதுல இவங்கள மாதிரி ஆள் கிடையாது. அந்த மாதிரி பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. அவங்களுக்கு நியாயம்னா அதை வந்து ரொம்ப தைரியமாக செய்யக்கூடிய ஆள். அது சட்டத்துக்கு கரெக்டுன்னா அதை வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க. பயம் இருக்காது, விரிச்சுக்கிட்டு அதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பயம் இல்லாமல் காரியங்களை செய்யக்கூடியவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த செஞ்சதுக்கு இப்போ தான் பாராட்டுங்கிற ஒரு விதமாக இவங்களுக்கு அமையுது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி உச்சத்துக்கு போகும்போது பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய விதமாக, கொஞ்சம் 40 வயசு கடந்த உடனே பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. தைரியம் இன்னும் அதிகமாக மாறும். என்ன காரணம்னா, அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. புத்திரக்காரங்கன்னு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது லக்னத்தையே பார்க்குறாரு. திரிகோண பார்வையாக லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போது சிறப்பாக இருக்குது அவங்களுடைய இந்த பார்வை கோணங்களும் இருக்குது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான யோகத்தை கொடுக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. என்ன வேணும் கேளுங்க. இவங்க இந்த தமிழ் மாதத்தில் எந்த மாதம் பிறந்தவங்க? தமிழ் மாதம் வைகாசியில் பிறந்தவங்க. வைகாசியில் பிறந்தவங்களும் இந்த விருச்சிக ராசி தான் நம்ம அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். இது என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம போன குரு பயிற்சியில் நம்ம சொன்ன அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணவங்களாம் தான் அது புரியும். ஜோதிட ரீதியாக பூமியை மையப்படுத்திய கொள்கையில் இருக்குது ஜோதிடம். ஆனால் சயின்ஸ் வந்து சூரியனை மையப்படுத்திய கொள்கையில் இருக்குது. அதை வந்து ஓரளவுக்கு நிரூபிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சூரியன் வந்து வைகாசி மாதம் ரிஷப ராசியில் இருக்குது அப்படின்னாக்க பூமி 180 டிகிரி ஆப்போசிட்டில் விருச்சிகத்தில் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், நம்ம பூமியும் சந்திரனும் இந்த விருச்சிக ராசியை கடக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். அதன் அடிப்படையில் உங்களுடைய ராசி விருச்சிக ராசின்னு நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 1 மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே விருச்சிக ராசி தான். ஓகே. வைகாசி மாதத்தில் முழுக்க பிறந்தவங்க எல்லாருமே விருச்சிக ராசி தான். இவங்களுடைய கல்வி நிலை எப்படி சார் இருக்கும்? சிறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்வி சிறப்பு தான் அவங்களுக்கு. ஏற்கனவே பிடிவாதக்காரங்க. உயர்கல்வியெல்லாம் ரொம்ப டாப்.
ஆரம்ப கல்வி இந்த நடுநிலையில் இருக்கிற கல்வியை விட உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் பாராட்டும் விதமாக இருக்கக்கூடியது இருக்குது. உயர்கல்விக்கு முயற்சி செய்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்க போகலாம். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக எளிதாக அவங்களுக்கு விசா கிடைக்கும். பிடித்த நாட்டுக்கு நீங்கள் கல்விக்காக செல்லலாம். அந்த மாரி ஏன்னா இவங்கெல்லாம் வெளிநாடு தொடர்புடைய நபர்கள் விருச்சிகம்லாம். 9ஆம் இடங்கும்போது அது உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம், தொலைதூர பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். இதெல்லாம் அவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உயர்கல்வியில் நல்லாவே இருக்கும். கல்வி சிறப்பு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. வேலை தொழில் எப்படி சார் இருக்கும்? வேலை தான் சொல்லிட்டேன். வேலையில் வந்து சிறப்பு தான் அவங்களுக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டக்கூடிய விதமாக இருக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும், வருமான உயர்வு ஏற்படும், இடமாற்றமும் நடக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எப்படின்னா பதவி உயர்வுடன் கூடிய ப்ரமோஷனில் போவாங்க. நல்ல ஒரு மதிக்கத்தக்க இடத்துக்கு போவாங்க. வேலையெல்லாம் சிறப்பு, அதெல்லாம் நல்லாயிருக்கு. வேலை புதுசாக வேலை கிடைக்கக்கூடியவங்களுக்கும் அது நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. அவங்களுக்கு அரசாங்க வேலை ட்ரை பண்ணவங்களுக்கு கிடைக்கும், அரசு வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. திருமணம் சார், திருமணம் வாய்ப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கு நமக்கு திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணங்கிறது 7ஆம் இடத்தை அவர் பார்க்கலை, குறுப்பார்வை இல்லை. இப்போ ஏன்னா 7ஆம் இடத்தை சுக்கிரனுடைய தன்மையை வச்சு தான் நம்ம பார்க்கணும். சுக்கிரன் ஒரு நல்ல நிலையில் இருந்தாங்கன்னாக்கா திருமணம் கைகூடும். அது இல்லாமல் இவங்களுடைய ஜாதகம் அமைப்பு சுக்கிர திசை நடந்தாலும் சயின்டிஃபிக்காக சுக்கிர புத்தியோ இது 2 நடந்ததுன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று குரு தசையோ குரு புத்தியோ, குரு தசையில் சுக்கிர புத்தியோ அப்படி நடந்தாலும் இந்த திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ அவங்களுடைய இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நடக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போ மற்ற விஷயங்கள் தான் இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை சம்மந்தமானது, குழந்தைகளுக்கான கல்வி சம்மந்தமானது, இவங்களுடைய உயர்கல்வி சம்மந்தப்பட்டது, தொலைதூர பயணங்கள், பாராட்டுகள் அப்படிங்கிற விதமாக இருக்க தவிர திருமணம் சம்மந்தப்பட்டது சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும். ஓகே. இவங்களுடைய ஆரோக்கியம், நோய்கள், எந்த விதமான நோய்கள் இது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரொம்ப வைராக்கியமும் பிடிவாதத்தன்மையும் உடையவங்க இந்த விருச்சிக லக்னம். இதில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக, அதை விடாப்பிடியாக, நம்ம பீஷ்மருடைய இலக்கணம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. சென்டிமெண்ட்டுக்கு ஆளாவாங்க. சென்டிமெண்ட்டுக்கு ஆளாகாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, வாக்கை கொடுத்துட்டு லாக் ஆகாதீங்க அப்படிங்கிறது தான். அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது என்னென்னா இவங்க பொதுவாக தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. தண்ணீர் குடிக்கலைன்னா தலைவலி வரும், தலை சார்ந்த பிரச்சனை, டென்ஷன் அதிகமாகும், ஹைப்பர் டென்ஷன் பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். தண்ணீர் குடிங்க, ஓரளவுக்கு தண்ணீர் குடிங்க. தண்ணீர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனை வராது, இல்லைன்னா தலை சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி எதையும் தாங்கக்கூடிய மன ஆற்றல் உடையவங்க, நல்ல ஆரோக்கியம்னு வெளியே சொன்னால் தான் தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆக்டிவேஷனாக இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு கடுமையான டைஃபாய்டு ஜுரம் அடித்தாலும் கூட அந்த தங்க பதக்கம் சிவாஜி இருக்கார்ல, உண்மையிலே அந்த மாதிரி ஒரு எந்த சோகத்துலேயும் அப்படி திடகாத்து நிற்கிற மாதிரியாக இருப்பாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் செலுத்துங்க. அதுதான் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக தான் இருக்குது. ஒன்றும் மாதிரி தெரியல, நல்லா இருக்குது. வீடு நில வாகன யோகத்தெல்லாம் கொடுக்குறாரு, தைரியத்தை கொடுக்குறாரு, குழந்தை பாக்கியத்தும் தொழில் நல்லபடியாக கொடுத்துட்டு ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்றாரு. ஆமாம், நல்ல சிறப்புன்னே சொல்லலாம். அது இராணுவம், காவல்துறை சம்மந்தப்பட்டவங்கள இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாங்கனாலும் நம்ம இது போடும்போது யாராவது வந்திருப்பாங்க. இந்த 2 துறை சார்ந்தவங்களுக்குமே ஒரு மதிப்பு மரியாதை கூட்டுற மாதிரி தான் அமையும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் டாப்.